வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 103வது சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கண்களை மூடி. தேவரீர், எங்களோடு நீ பேசும். நீ பேசுகிறதை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, அன்னைக்கு சீனாய் மாலையிலிருந்து பேசினீர். இன்னைக்கு பலிபீடத்தில் எங்களோடு பேசும். இன்னைக்கு தந்தையர் தினம். ஒரு தகப்பனுடைய அன்பை குறித்து பேசுங்க, உதவி செய்யுங்க. எங்களுக்கு தேவையான வார்த்தையை கொடுத்து இடைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீன் வாசிப்போம். சங்கீத புத்தகம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி இறங்குகிறார் என்பதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் அநேக தகப்பனமார் உண்டு. குடும்பத்தின் பொறுப்பு யார் தலையில் இருக்கு? யார் தலையில் இருக்கு? ஹலோ, உங்களை தான் கேட்குறேன். ஒரு குடும்பத்தின் பொறுப்பு யார் கையில் இருக்கு? தகப்பன் கையில, தாய் கையிலையா? சொல்லுங்கம்மா. அப்பா கையில தான். அதனால சொல்றாங்க குடும்பத்தின் தலைவர் யாரு தான்? குடும்பத்தை தலைவன் சொல்வ யார் வந்துடுது? அப்பா தான் வந்துடுறார். இப்படி இந்த அப்பாக்களை நம் கனப்படுத்துகிற நாள் இன்னைக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடுகிற ஃபாதர்ஸ் டேக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம்மையும் ஒரு நல்ல ஒரு தகப்பனாய் வைத்து கர்த்தனை உயர்த்தி கர்த்தர் கனப்படுத்துவாராக. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளை கூட இருப்பது எவ்வளவு சந்தோஷம் சொல்லுங்க. யாரெல்லாம் உங்க அப்பா கைப்பிடிச்சு நடத்திருக்கீங்க? நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. ஆண்டவரே, உங்க கையை பிடிச்சுக்கிட்டு என் நடக்க வச்சங்க நீங்க தான். ஆமென். ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போங்க. நீங்க உங்க அப்பா கையை பிடிச்சு நடந்த ஞாபகம் இருக்கா? ஆமென். எங்க அப்பா என்னை எவ்வளவு பத்திரமா, எவ்வளவு அழகா பராமரிச்சு என்னை அழகா கொண்டு வந்து இன்னைக்கு அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். தோத்திரம். அல்லேலூயா. ஸ்கூலுக்கு போகும்போது சரி, கடைக்கு போகும்போது சரி. ஏன்னா முறை மெர்லி ஸ்கூலுக்கு போகும்போது நான் அழுதேன். தோத்திரம். அல்லேலூயா. இண்டோச்சா ஸ்கூலுக்கு போகும்போது நானும் பாஸ்டமா அழுதோம். எதுக்கு போதும்? ஸ்கூலுக்கு போகிறது அழுதோம். ஆமென். வெளியிலும் அப்படியே கண் கலங்குச்சு. ஏன்னா கூட இருந்தது. சமீபத்தில் பாப்பா சென்னைக்கு போயிட்டா. பாஸ்டமாக டில்லாக இருந்தாங்க. எனக்கு அழகாக வந்துடுச்சு. தோத்திரம். நான் விட்டு டாட்டா டாடின்னா போயிட்டு வாப்பா. எனக்கு கீழே இறங்கும்போது அப்படியே உள்ளே உடஞ்சிருச்சு. ஆண்டவரே, என் பிள்ளை நான் விட்டுட்டு போகிறேனே, என் பிள்ளைய விட்டுட்டு போகிறேன். ஏன்ப்பா அழுகிற? தெரியல, ஆனால் அழுக வருது. தோத்திரம். அல்லேலூயா. ஆமே. வீட்டில் இருந்து எப்போ நானும் அவ்வளோ மல்லு கட்டி தான் நிற்போம். ஆமே. வீட்டில் இருந்தா ஒரு நாள் மல்லு கட்டாத நாள் இல்லை. தோத்திரம். ஆனா ஸ்தானத்தை விட்டு கொடுக்க முடியல. தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விட்டுட்டு காலேஜில் விட்டுட்டு வெளியே வர அழுக, கார்ல வர அழுக, ட்ரெயின்ல வர அழுக, விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அழுக. ஏன் தெரியுமா? அதான் தகப்பன் நண்பு. தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தோளில் மேல சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடணும். ஆமென். தோளில் மேல சுமக்கிற அந்த அன்பை நான் உணர்ந்துங்க. ஒரு தகப்பனா நான் பேசுகிறேன். கர்த்தர் வைத்து நடத்துகிறார். தோத்திரம். அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இரக்கத்தை தருவார். சங்கீதங்களின் புத்தகம் 118 சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் கர்த்தர் சொல்றாரு, நான் பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற உங்க அப்பா பக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பயம் இருக்குமா?
சொல்லுங்க, பயம் இருக்குமா? உங்க அப்பா பக்கத்தில் இருக்கிறார், உனக்கு பயம் இருக்குமா? சொல்லுங்க. பயம் என்னை ஆட்கொண்டால் பாடுவேன் அதிகமாய், திருவசனம் தியானம் செய்வேன், ஜெயமெடுப்பேன் நிச்சயமாய். ஆமென். பயம் என்னை ஆட்கொள்ளும் போது, நெருக்கம் ஆட்கொள்ளும் போது, வேதனைகள் ஆட்கொள்ளும் போது, கஷ்டங்களில் சூழும் போது, எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். சங்கீதம் 118:6 சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். அப்பா என் பக்கத்தில் இருக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன். தோத்திரம் அல்லேலூயா. ஒன்றுக்கும் நான் கவலைப்பட மாட்டேன். தோத்திரம் அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவரிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? முட்டையை கேட்டால் தேனை கொடுப்பானோ? உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறது போது பரமபிதான தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண தகப்பன் தன் பிள்ளைக்கு கல்லை கொடுக்க மாட்டான், தேலை கொடுக்க மாட்டான், பாம்பை கொடுக்க மாட்டான். இந்த உலகத்தில் இருக்கிற தந்தையே தன் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் செய்ய நினைக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் உனக்கு நல்ல காரியங்கள் செய்யாது இருப்பாரோ? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், ஒரு தகப்பன் இருக்கிறார். தகப்பங்களோடு இருந்தார், அவர் தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இவைகளை விட ஒரு பெரிய தகப்பன் நமக்கு உண்டு, அவர்தான் இயேசு. ஆமென். வேதம் சொல்ல, தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஆமென். ஆமென். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ஆமென், மறந்திடுவாரோ? விலகிடுவாரோ? மறந்திடுவாரோ? விலகிடுவாரோ? நம்பிக்கையை விட்டு விடாதே, உன்னை நடத்தியவர் நடத்தி செல்வார். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற பெற்றோர் பிள்ளைகளை மறக்கலாம், அழைத்தவர் மறப்பதில்லை, அழைத்தவர் மறப்பதில்லை, அழைத்தவர் மறப்பதில்லை. இந்த காலையில் ஆண்டு சொல்லுகிறாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறதை போல நான் உனக்கு இறங்குவேன். ஆமே. நேரம் இல்லை, நான் சுருக்கமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமே. ஆண்டவர் ஒரு தகப்பனாக இருந்து ஒரு பெயரை சொன்னார். அந்த பெயரையும் அந்த சந்ததியும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார், எப்படி நடத்தினார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஓசையா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் செய்திக்கு வருகிறேன். ஓசையா 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நல்லா பாருங்க, ஆண்டவர் சொல்றார், எப்ராஹிமே உன்னை எப்படி, சொல்லுங்க எப்படி? 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, ஆமே. நல்லா பாரு, ஆண்டவர் சொல்ற, உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி மறப்பேன். யார் இந்த எப்ராஹிம்? எப்ராஹிம் யாரு? யோசேப்பின்
இளைய மகன். யாரு? யோசேப்பு. யாரு? எனக்கு யோசேப்பே யாருன்னு தெரியாது பாஸ்டர். யாக்கோபோட மகன் இல்லையா? யாக்கோப்பின் மகன் யோசேப்பு வாழ்க்கை என்ன? அவர் தன் சகோதரா பகைக்கப்பட்டு எகிப்து தேசத்தில் 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன், அடிமையாய் போனவன், இப்போ அரண்மனைக்கு அதிபதியாய் மாறிட்டான். அல்லேலூயா. இந்த யோசேப்பின் இளைய மகன் தான் எப்ராஹிம். ஆமென். நல்ல கவனிங்க. அப்போ தேசத்துல பஞ்சம் உண்டானது. தேசத்துல பஞ்சம் உண்டானது போது இஸ்ரவேல் ஜனங்களே எங்க வந்தாங்க? எகிப்துக்கு தானியத்தை தேடி வந்தபோது இப்ப அடையாள கண்டுபிடிச்சு வந்தது யார் தான்? எங்க அப்பா தான், சாரி எங்க தம்பி தான், எங்க அண்ணன் தான், எங்க அப்பா தான் வரான்னு சொல்லி அறிந்த கொண்ட யோசேப்பு தன் தகப்பனாக யாக்கோப்பை கூப்பிட்டு ஆமென் தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிற காரியம். வாசிங்க ஆதியாகமம் 41 அதிகாரம் 52 வசனம். ஆதியாகமம் 41:52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று நல்ல யோசிப்பு. நான் சிறுமைப்பட்ட இடத்துல, நான் அடிமையாய் இருந்த இடத்துல, ஒரு வேலைக்காரனாய் போன இடத்துல கர்த்தர் என்னை அதிபதியாய் மாற்றினாரே, அந்த தேவன் எனக்கு நல்லவராய் இருக்கிறான்னு சொல்லி தன்னுடைய இளைய மகனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிடுகிறார். 48 அதிகாரத்தில் வீட்டில் இப்ப வாசிச்சீங்கன்னா இங்க யாக்கோப்பு வருகிறான். யாக்கோப்பு வந்து தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படி அவன் கேட்கிறான். யாக்கோப்பு அவன் ஆசீர்வதிக்கிறான். நீ மிகவும் பலுகி பெருகி ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. இந்த வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் எப்ராஹிம் மேல் வருகிறது. ஆசீர்வாதம் என்பது ஒரு நபருக்கு மட்டுமல்ல, அந்த சந்ததிக்கே ஆசீர்வாதம் வருகிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு மட்டுமல்ல, அவன் பிள்ளைக்கு, அவன் பிள்ளைகளுக்கு, அவன் தலைமுறைக்கு. இன்னைக்கும் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சபையாக நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஆசீர்வாதம் என்பது ஒரு நபருக்கு மட்டுமல்ல, அந்த சந்ததிக்கே, அந்த இனத்திற்கே கர்த்தர் கொடுக்கிறார் என்பது இந்த எப்ராஹிமை குறித்து நாம் வாசிக்க முடியும். அடிமையாயிருந்த அவனை கர்த்தர் நினைத்து எகிப்தில உயர்த்தினார். அது நிமித்த கர்த்தர் அவனுக்கு பிள்ளையை கொடுத்த போது அந்த பிள்ளைக்கு எப்ராஹிமை பேரிட்டு கர்த்தரின் சிறுமை கண்டு என்னை பலுக பெறுகிறார் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெறத்தக்கதாய் மாறினானே. தேவ பிள்ளையே, இந்த காலவேளையில இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. இந்த எப்ராஹிமை பார்த்து சொல்றாரு, உன்னை எப்படி மறப்பேன்? என் ஆசீர்வாதம் உன்மேலும் உன் சந்ததியின் மேல் இருக்கும்போது உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆமென், ஆமென். கீழே வாசிங்க. அந்த ஓசையா தீர்க்கதரிசி புத்தகம் 11 அதிகாரம் 8 வசனத்தை கீழே வாசிங்க. நல்ல என் இருதயம் எனக்குள் நல்ல பாருங்க, ஒரு தகப்படி இருதயம் பொங்குது போல சொல்ற. எப்ராஹிமே, நீ எப்படி இருந்த? நீ ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமா இருக்கிறா, நீ ஆசீர்வாத ஊற்றா இருக்கிறா. உன்னுடைய முற்பிதாக்கள் உங்க தாத்தா ஆசீர்வதிச்சாரு, நீ ஆசீர்வாத பலுகு பெருகுவான்னு சொல்லி ஆசீர்வதிச்சாரு. ஆனா 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 நீ இந்த ஆசீர்வாதத்துக்கு மாறாய் நீ நடந்து போகிறாயேன்னு சொல்லி ஆண்டவர் தகப்பனாய் கலங்குகிறதை இங்கே பார்க்கிறோம். எப்ராஹிம் தேவனை அறிந்தவன். ஆனா நாட்கள் போக 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 அவன் வாழ்க்கையில சில குறைவுகள் வர ஆரம்பித்தது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31 அதிகாரம் 20 வசனத்தை வாசிங்க. எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாக பேசினது முதல் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது.
அவனுக்கு உருக்கமா இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனுக்கு பிரியமான மகன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான மகன் அல்லவா, அவன் எனக்கு விரோதமா பேசி எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் 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 நான் என் மகனை விட்டு கொடுக்க மாட்டேன். என் மகனை ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டேன். அருமையான பெற்றோரே, உங்க பிள்ளைங்க தவறு செய்தா மற்றவங்களுக்கு மட்டும் உங்க பிள்ளைய விட்டு கொடுப்பீங்களா? விட்டு கொடுப்பீங்களா? அவன் 1000 தப்பு பண்ணட்டும், பப்ளிக்ல விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனா உள்ள கூட்டிட்டு போய் பெல்ட் உருவி அடிப்போம். சிரியல் அப்படிதானே? பப்ளிக்ல என்னைக்கும் பிள்ளைகளை அவன் 1000 பண்ணட்டும், என் பிள்ளை நல்லவதான் நல்லவதான். இதுதான் பெற்றோட இருதயம். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் எனக்கு பிரியமான மகன் அல்லவா, அவன் எனக்கு விரோதமா பேசுறது நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். என் உள்ள அப்படியே கொதிக்குது, ஆனாலும் பரவாயில்ல, என் மகனை நேசிக்கிறேன், அவன் என்னுடைய மகன். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறதை போல கர்த்தர் தமக்கு பயந்தவனுக்கு இறங்குகிறார். இன்னைக்கு இந்த எப்ராஹிமை குறித்து, அவன் ஆசீர்வாதத்திற்கு ஊற்றாய் இருந்தவன், அவன் ஆசீர்வாதத்தின் பலுகு பெருகினவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஆனால் அவனுக்குள் சில குறைவில் இருந்தது. அது என்ன குறை நிறைய இருந்தாலும் நான் நேரமில் சுருக்கமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தோத்திரம் அல்லேலூயா. இந்த எப்ராஹிமுக்குள்ள இருக்கிற சில குறைவுகள், அந்த குறைவுகள் நமக்கும் இருக்கு. அது நம்ம ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் பக்கம் திரும்ப இன்னைக்கு ஆண்டவர் இந்த தந்தைய தினத்தில் இந்த ஃபாதர்ஸ் டேல உங்களோட கூட பேசுவாராக. வாசிப்போம். நியாயாதிபதிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். 21-29. எப்ராயிம் 29 வசனம்பா. எப்ராயிம் கோத்திரத்தார் நல்லா பாருங்க, எப்ராயிம் கோத்திரத்தார் கேசேரில் குடியிருந்த கானானியரை துரத்தல. அதனால கானானியர் அவர்கள் நடுவில், யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வசனம். சிவந்த சமுத்திரம் தொடங்கி நான் அந்த தேசத்தின் குடிகளை ஒப்பு கொடுப்பேன். இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன், நீ முன்னின்று அந்த தேசத்தின் குடிகளை துரத்தி விடுவாய். அவர்களோடும், நல்ல கவனிங்க, அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. அவர்கள் உன்னை உனக்கு விரோதமாய் பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் சேவித்தால் அது உனக்கு கண்ணியா இருக்கும் என்று ஆண்டவர் வனாந்தரத்தில் சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூறுகிறார். எகிப்து தேசத்திலிருந்து, சிவந்த சமுத்திரத்திலிருந்து நீ போகிற தேசம் வரைக்கும் இந்த இடத்தை எல்லாம் உனக்கு கொடுப்பேன். அந்த தேசத்திற்கு ஜாதிகளை துரத்துவா, ஆனா அந்த நீங்க குடியேறி போகிற தேசத்தில் இருக்கிற ஜனங்களை துரத்தணும், கானானியரை துரத்தணும் ஆண்டவர் சொல்றார். ஏன் தெரியுமா? அவர்கள் உன்னை கெடுக்கக்கூடியவர்கள், அவர்கள் உன்னை பாவம் செய்ய தூண்டுகிறவர்கள், எனக்கு விரோதமாய் மாற்றக்கூடியவர்கள் இந்த கானானியர். எனவே நீ அவர்களையும் அவர்கள் தேவர்களை சேவிக்க வேண்டாம், அவர்களை இந்த தேசத்தில் துரத்தும்படியாக கர்த்தர் சொன்னார். ஆனால் கர்த்தர் சொன்னதை எப்ராயிம் செய்யல. அந்த தேசத்தின் ஜனங்களோடு வாழ்ந்தான், குடியிருந்தான். அங்கதான் ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் துரத்த சொன்னதை அவங்க என்ன பண்ணல, செய்யல. இன்னைக்கு நாமும் அப்படிதானே?
ஆமா அப்படிதானே? ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆண்டு பிள்ளையா வந்தாச்சு. ஆனா சொன்னாரு, அப்பா நீ அடிமைப்பட்டிருந்தாப்பா, இந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி நம்ம பிடுங்கி எரிய சொன்னார்ல, எரிய சொன்னார்ல, எரிஞ்சிட்டோமா? உன்னை நாசம் பண்ணுகிற, உன்னை தள்ளுகிற உலகத்தின் காரியத்தை தூக்கி எறிய சொன்னாரு, எரிஞ்சிட்டோமா? சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கல? இனி ஏன் நம்ம பலிக்கு பெருக முடியல? கவனிங்க, நான் பொதுவாக அடிக்கடி சொல்லுவேன், விசுவாசிங்க நீங்க எப்படி இருக்கு என்பதை உங்க ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம். கவனிக்கிறீங்களா? விசுவாசிங்க நீங்க எப்படி இருக்கீங்க என்பதை அந்த நாள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். நீங்க சோக கீதங்கள் போட்டா பாவம் சோகமா இருக்கு, உங்க நகருக்கு உங்க பரிதாப தேவன்னு தான் பார்க்கணும், உலகத்தை பார்க்க கூடாது. சொல்லுங்க. உலகத்தை உன்னை பார்த்தான்னா உன் மேல கண்ணு வைப்பான், உனக்கு கண்ணியை வைப்பான், உன்னை அழிச்சிடுவான். கவனிக்கிறீங்களா? சாதாரணமா இருக்கிற உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸையே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க எப்படி ஆண்டவருக்கு கண்ட்ரோலா வாழ முடியும்? கட்டுப்பாட்டின் ஆவியானவர். சொல்லுங்க. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? குறிப்பாக வாலிப பிள்ளைகள் பார்க்கும்போது லவ் சாங்காக வருது. ஆமே, வாலிப சில ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது லவ் சாங்கு, அந்த சாங், இந்த இயேசுவின் நாமத்தில் அதெல்லாம் இடிந்து விடுவதாக. ஆமென், ஆமென். இன்னைக்கு எப்ராஹிம் ஏன் வீணா போயிட்டான் தெரியுமா? அவனோடு யார் இருந்தா? கானானியர், உலகத்தான் இருந்தான். உனக்கு உலகம் இருக்கா? கவனி வாலிப பிள்ளைகளை கவனிங்க. ஹலோ, உலகம் இருக்கா உங்ககிட்ட? பஸ் இன்னைக்கே போய் உங்க மொபைல் வந்து என்ன பண்ண, ஹைக் பண்ணனா, ஹைக் பண்ண என்ன பண்ண முடியாது, நான் போட்டதெல்லாம் நீ பார்க்க முடியாது. அப்ப முதல்ல போய் என்ன பண்றேன், ஒன்று ஒருத்தர் மொபைல் ஓட்டுறப்ப தோத்தனா. அல்லேலூயா. கவனிங்க, கவனிங்க. ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி அப்படி சொன்ன போது எந்த ஒரு பிள்ளைய பரவாயில்ல, பிள்ளைங்க மார்க்கம் பார்த்தா மாறல, என்ன ஹைக் பண்ணி வச்சுட்டாங்க. ஆமே, போடுறத பார்க்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணாங்க. இந்த இந்த கிரிமினல்லாம் யோசிக்கிறேன் நீங்க. தோத்தனா. அல்லேலூயா. நான் சொல்றேங்க, ஆசீர்வாதத்தின் சந்ததி. தோத்தனா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் ஓடுங்க. ஏன்னா உலகம் நமக்குள் இருந்தா நான் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இதுதான் ஆண்டு. ஏன்னா ஆண்டு எப்ராஹிம் சொல்லப்படும், நீ எனக்கு பிரியமான மகன், உன்னை எப்படி கைவிடுவேன்? உங்களுக்காக ஆண்டு ரத்த சிந்தத்தை ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்காக ரத்த சிந்த ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அந்த ரத்தம் விருதாய் போகாதபடி அவர் இன்னைக்கு உங்களோட கூட பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். தோத்தனா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏன்னா இந்த டிக்டாக் பேன் பண்ணதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமே, ஆமே. ஏன்னா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக் போட்டுக்கிட்டு ரோட்டில் என்னது பைத்தியக்கார மாடி இருக்கு, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இப்போ பாரு, நாங்கள் அது கவனிக்கல. ஆனால் ஒரு பிள்ளை டிக்டாக் போட்டு 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 எனக்கு வாழ்க்கை வீணா போய், ஆமே, யோசிச்சு பாருங்களேன். கவனிங்க, ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். உன்னை யார் பார்க்கணும்? உலகத்தான் அல்ல, என் தேவனுக்கு பிரியமா இருக்கு. எனவே உங்களுக்குள் இருக்கிற கானானியரை துரத்துங்க. தோத்தனா. அல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிற உலகத்தை, உங்களுக்குள் இருக்கிற தேவன் விரும்பாததை தூக்கி எறிங்க. அப்பதான் கர்த்தர் உங்களை பலுகி பெருகி ஆசீர்வதிக்கிற இரக்கத்தின் தகப்பனா உன்னை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நியாயாதிபதிகள்
இப்ராஹிம் மனுஷரை நோக்கி நல்லா பாருங்க. ரெண்டாவது, இந்த இப்ராஹிம் என்ன பண்ணானா, முதல்ல சொன்னா கானானியரை தேவன் சொன்னதை செய்யல, கானானிய துரத்தாம வச்சிருந்தான் முதல்ல. ஓகேவா? ரெண்டாவது என்ன பண்ணாது, அவன் வாக்குவாதம் பண்ணினவனா இருந்தான். யாரா இருந்தானா? நீ ஏன் யுத்தத்துக்கு போக என்ன கூட்டிட்டு போல, மீதியானவர்களை யுத்தம் பண்ண போன நீ ஏன் என்னை விட்டுட்டு போனே? ஆண்டவர் சொன்னாரு, நீ நிறைய பேர் கூட்டிட்டு போக வேண்டாம்பா, ஒரு 300 பேரை மட்டும் கூட்டிட்டு போ, இவர்களை கொண்டுதான் நான் இஸ்ரவேல் இருந்து மீதியான சிதறெடுத்து ரட்சிப்பேன் ஆண்டவர் பேசினார். அதனால கூட்டத்தை கூப்பிடாம சில ஆட்களை மட்டும் கிதியோனை தெரிந்தெடுத்து கொண்டு போனா. உன்னை என்ன பண்ண போய் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா யார் தெரியுமா? எப்பவுமே பிரச்சனை பண்ற சுபாவம் உடையவங்க. இப்ராஹிம் யாரு? வாக்குவாதமும் பிரச்சனை பண்ணுகிற சுபாவம் உள்ளவர்கள். ஆமென். நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 12:1. எப்தாவை நோக்கி நல்லா என்ன பண்ணா, எப்பவுமே உங்க யாரு எங்க போனாலும் பிரச்சனை பண்ற ஆட்கள் தான் யாரு? இப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், இப்ராஹிமே எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஆமென். நல்லா பாருங்க. ஆண்டு சொல்லி எத்தனை காரியம் பண்ணாலும் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறார். இவன் வாக்குவாதம் பண்ணுறவன், சண்டை போடுறவன், ஆனாலும் கர்த்தர் சொன்னார், எப்பா மேலே கொஞ்சம் ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் மாற்றிக்கப்பா, தோத்திரம் அல்லேலூயா, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கப்பா. இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது? தீத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. தீத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களை நினைப்பூட்டு, ஏனெனில் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடந்தவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும். ஆமென். வீட்டில் போய் போல் சொல்லுகிறார், நீ இப்படிலாம் இருந்தப்பா, வேண்டாம், இந்த குணம் உனக்கு வேண்டாம். ஆண்டவர் தெரிந்தெடுக்கிற பிள்ளைய இப்படிப்பட்ட குணத்தோடு இருந்தா உனக்கு ஆசீர்வாதம் வராது. இன்னைக்கு ஏன் விசுவாசிகள் வாழ்க்கை மாறலன்னா, இந்த வீட்டில் போய் தீத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை திரும்ப திரும்ப வாசிங்க, வீட்டில் வாசிங்க. இன்னும் இந்த குணம், இன்னும் இந்த எண்ணம், இன்னும் இந்த சிந்த உலகத்தை நமக்கு இருக்கிறனால தான் இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணம் பெற்றுக்கொள்ள முடியாம நம்ம உட்கார்ந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல இன்னைக்கு உங்க வாழ்க்கை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்லா பாருங்க. இதெல்லாம் ஆண்டு உணர்த்துற விஷயம். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனை அறிந்த ஒரு ஆசீர்வாதத்தின் சந்ததியை கர்த்தர் நினைத்து பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனை தேடுறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் நமக்குள் எத்தனை சண்டை, எத்தனை வாக்குவாதம், எத்தனை பொறாமை, எத்தனை இருக்கா உள்ள இருக்காங்க? வரமாட்டது. இருக்கா இல்லையா? இருக்கா?
வச்சுக்கிட்டு இல்லை உள்ள என்ன வச்சுக்கிட்டு குப்பையை உள்ள வச்சுக்கிட்டு ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்த மிகுவே என்ன ஆசீர்வதிங்க. எப்பா உள்ள குப்பை இருந்தா குப்பையில் எப்படிப்பா நான் ஆசீர்வாதம் தர? முதல்ல ஒன்னது நீ ஆசீர்வாதமா இருக்கணும். முதல்ல என்ன இருக்கணும்? குப்பையெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. எப்ராஹிம் யாரு? ஆசீர்வாதத்தின் சுதந்திரம். ஆண்டவர் உன்னை ஆசீர்வாத சுதந்திரமாய் தெரிந்தெடுத்து தம்முடைய கரத்தை நீட்டி உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீங்க ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஆனால் நமக்குள் சில தவறுகள் இருப்பது ஆவியாளர் சுட்டி காட்டுகிறார். முதல்ல காட்டினது கானானிய துரத்துல உலகத்தை இன்னும் நம்ம வெறுக்கல. உலகம் நமக்குள் இருக்கு. உலகம் நமக்குள் இருக்கனால இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாம இருக்கு. ரெண்டு வாக்குவாதம், பொறாம, சண்டை, எரிச்சல் எப்போது இருக்கிறனால இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாம இருக்கு. ஏன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு காலத்துல புத்தீனமா அறியாதவள இருந்தோம். இப்ப தேவனை அறிந்திருக்கிறார். நம்ம இப்படி இருக்கக்கூடாது என்பதை பவுல் நமக்கு அழகாய் சொல்லி சுட்டி காட்டுகிறார். மூன்றாவது காரியம், ஓசேயா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஓசேயா 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எப்ராஹிம் விக்கிரங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போக விடு. நல்ல பாருங்க, எப்ராஹிம் யாரோட இணைந்திருக்கிறானா? யாரோட இணைஞ்சிருக்கிறான்? விக்கிரங்கள் என்னது? விக்கிரங்கள் என்னது? சங்கீதம் 115 நினைக்கிறேன் அதானே? அவைகளுக்கு கண் இருந்தும் வாசிங்க சீக்கிரம். எத்தனை அவசரமா? 115. வாயிருந்தும் பேசாது, காணாது, கேளாது, முகராது, தொடாது, நடவாது, சத்தமிடவும் மாட்டாது, பண்ணுகிறவர்களும் யாவரும் எவைகளை போல இருக்கிறார்? எவைகளை போல? ஒன்னுத்துக்கு உபயோகப்படாத கல்லை போல இருக்கிறான். எப்ராஹிம் பலுகி பெருகி ஆசீர்வாதத்துக்குரியவனாய் யாக்கோபு ஆசீர்வதித்தான். ஆனா இப்ப எங்க போயிட்டான்? விக்கிரங்களோடு இணைஞ்சிட்டான். ஆசீர்வாதம் பெற முடியல, நன்மையை பெற முடியல. போராட்டம் போராட்டம் போராட்டம், கஷ்டம், வேதனை. வேதம் சொல்லுகிறது, அந்நிய தேவனை நாடி தேடுகளுக்கு என்ன உண்டா? வேதனை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இவை வேதனை என்று தெரிந்து நம்ம இப்போ தொடுகிறோம். ஒரு நம்ம ரோட்ல பார்க்க நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்க பார்த்துக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு வச்சிருக்கா? எதுக்கு வச்சிருக்காங்க? சப்ளை வருது இல்லையா? ஆனா கீழே ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, தொடாத, அபாயம், டேஞ்சர். எது வச்சிருக்கா? தொட்டா சங்கு தானே, தொட்டா அபாயம் வச்சிருக்கான்ல. எவனாவது தொட்டுருப்பானா? தொட்டவங்க எத்தனை போயிட்டான். ஆனால் அது ரொம்ப இதை பற்றி பேச விரும்பல. ஆண்டவர் சொல்றாரு, நீ அவளை தொடாதுன்றாரு. எவைகளை? நீ அவளை சேவிக்க வேண்டாம், அவளை நமஸ்கரிக்க வேண்டாம், உன் நாவல் உச்சரிக்க வேண்டாம். அவை உனக்கு கேடு உண்டாக்கும். நான் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஆசீர்வாதத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் சீக்கிரம். 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமா?
சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்க உட்கார்ந்து விளையாட எழுந்திருக்கார் என்று எழுதியிருக்கிறபடி சில விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்கள் ஆகாதிருங்கள். என் ஆண்டவர் வெறுக்கிறது தாங்க, என் நாமத்தை வேறொருவனுக்கு கொடுக்க மாட்டேன். உங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாரு? உனக்கு ஜீவனை கொடுத்தது யாரு? உனக்கு ரத்த சிந்தனை யாரு? அவர் தானே. அவர் அப்பான்னு கூப்பிடாம எங்க போய் அப்பான்னு கூப்பிடுறோம்? ஆமே, புரியுதாங்க? உனக்காக ஜீவனை கொடுத்த ஒரு தகப்பன் இருக்கிறார். உனக்காக ரத்தம் சிந்தன தகப்பன் இருக்கிறார். உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட தகப்பன் இருக்கிறார். உனக்காய் முன்முடி சுமந்த ஒரு தகப்பன் இருக்கிறார். அவைகளை மறந்து வேற யாரோ போய்கிட்ட நான் அப்பான்னு கூப்பிடும் போது மெய்யான தகப்பன் உள்ள எவ்வளவு வேதனைப்படுகிறதோ அதே போலதான் அவர் இருதயம் கொந்தளிக்கிறது என்று இப்ராஹிமை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நிறைய காரியங்களுக்கு நேரம் இல்லை, நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையை கத்த தேட விரும்புகிறார். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிங்க. நான் முடிக்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20-21 வசனம். 21 வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவன் தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான். நல்லா பாருங்க, இளைய குமாரன் மனம் திரும்பி வரும்போது தகப்பன் எப்படி ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தாரோ, இப்ராஹிமையும் தகப்பன் அப்படிதான் எதிர்பார்க்கிறாரு. நீ ஆசீர்வாதத்திற்கு பாத்திரப்பா. நீ தவறு செய்தாலும் பரவாயில்ல, தூரமாக இருந்தாலும் பரவாயில்லதா, நீ ஓடிவா, நான் அவனை சேர்த்து கொள்ளுகிறேன். இதுதான் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல தமக்கு பயந்தவளுக்கு இறங்குகிறார். இன்னைக்கு கர்த்தர் பக்கத்தில் இருப்போமா? இல்லை எழுந்திருப்போம். மனுஷனை கட்டி இழுக்கும். ஹல்லேலூயா. தேவனே அப்பா கிருபையினால், ஆமாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவுடைய கிருபை அப்பா, ஹல்லேலூயா. கிருபையால் மூடுங்கப்பா, உங்க ரத்தத்தால் மூடுங்க. எல்லா கைகளும் கண்களை மூடிச்சோம் பண்ணுங்க. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றி அப்பா. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் நடத்துங்கப்பா. கைகளை மூடி சொல்லுங்க, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறத போல நீ இறங்குகிற தேவனே. இளைய குமாரன் தன் தவறுகளை உணர்ந்து தன் பாவத்தை உணர்ந்து ஓடி வரும்போது தகப்பன் ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து அவனுக்கு முத்தம் செய்கிறார். இழந்ததெல்லாம் திருப்பி கொடுத்தவனை ஆசீர்வதிக்கிறார். தேடி வருவோமா? என் புத்தியினத்தினால், என் சுயத்தினால் எல்லாம் இழந்துட்டு எனக்கு சொல்லுங்க, உனக்குள் இருக்கிற கானானியரை துரத்த விருப்பமா? சொல்லிச்சோம். என்னை அடிமைப்படுத்துகிற, என் வாழ்க்கையை கெடுக்கிற இந்த கானானியர் என்னை துரத்துகிற ஆண்டவரே, ஷாபாக்காராதார் எனக்குள் இருக்கிற இந்த வாக்குவாத எண்ணங்கள் என்னை விட்டு வெளியே போகட்டும். விக்கிரங்களோடு இணைந்து வாழாதபடிக்கு கர்த்தாவே நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லி உன் இருதயத்தை சொல்லி துதிப்போமா? ஹல்லேலூயா.